சிவபெருமான் பக்தர்களாகிய நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சொல்ல போறது வந்து பாத்தீங்கன்னா ஐப்பசி மாத பலன்கள் தான் சொல்ல போறோம். அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்றேன்னா பாத்தீங்கன்னா நம்ம கிளைண்ட்ஸுங்க எல்லார்ட்டையும் சொல்றேன். ஜோதிட வீடியோ பாத்தீங்கன்னா 500 ரூபாங்க. ஒரு 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 கேள்வியா நீங்க சம்பந்தப்பட்டு வரீங்க, முக்கியமான திருமண விஷயமா இருக்கட்டும், இல்ல இல்ல பொருத்தம் பார்க்கறதா இருக்கட்டும், இல்ல உங்க லைஃப்ல பிரச்சனையா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் பண்ணிடலாம். அதுக்கு கன்சல்டேஷன் ஃபீஸ், ஓகேங்களா? கன்சல்டேஷன்னா நம்ம ஒரு 1/4 மணி நேரம் பேசலாம், ஓகேங்களா? கன்சல்டேஷன் 1/4 மணி நேரம், 10 நிமிஷம் தான் பேசுவோம். ஒரு 1/4 மணி நேரம் பேசலாம். 500 ரூபாய் சார்ஜ் பண்றேன். நீங்க அதை பார்த்து பயன் அடையுங்கள், ஓகேங்களா? சரி, ஓகே. இப்ப நான் ஐப்பசி மாத பலன்கள் சொல்றேன். ஐப்பசி மாதம் பாத்தீங்கன்னா 1ஆம் தேதி ஆரம்பிச்சு 30ஆம் தேதி 30 நாட்கள் இருக்குதுங்க. இதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அக்டோபர் 18ஆம் தேதி ஆரம்பிச்சு ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி ஆரம்பிச்சு நவம்பர் 16ஆம் தேதி 30 தேதி வரைக்கும் கம்ப்ளீட் ஆகுதுங்க. அதையும் புரிஞ்சுக்குங்க. ஓகே, நாம பேசிக்கா சில விஷயங்கள் சொல்லிட்டு அனைத்து ராசிக்காரங்களுக்கும் நம்ம போலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அதெல்லாம் பொறுமை கேளுங்க. அதுக்கப்புறம் பலன்குள்ள போயிடலாம் ஒரு ராசிக்கும், ஓகேங்களா? இப்ப பேசிக்கா பாத்தீங்கன்னா எப்பவுமே மாத ராசி பலன்கள் சொல்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஏன் கஷ்டம்னா, தினராசி பலன்கள் சொல்லிடலாம், வார ராசி பலன்கள் சொல்லிடலாம், வருட ராசி பலன்கள் சொல்லிடலாம், சனி பயிற்சி சொல்லிடலாம், குரு பயிற்சி சொல்லிடலாம், அதிசார பயிற்சி சொல்லிடலாம். திடீர்னு இப்ப குருவும் அதிசாரமா இருக்காரு, அப்புறம் சனி வக்கர நிவர்த்தியா இருக்காரு. இந்த மாதிரி பயிற்சி எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிடலாம். மாத ராசி பலன்கள் சொல்றது டஃபா இருக்குங்க. ஏன்னா ஒரு மாதத்துல 4 கிரகங்களுமே பயிற்சி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும், ஓகேங்களா? 4 கிரகங்களுமே அதாவது சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன், அந்த 4 கிரகங்களுமே பயிற்சி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால பலன்கள் சொல்றது டஃபா இருக்கும். அப்படி பார்க்கும் போதுல இந்த ஐப்பசி மாசம் பாத்தீங்கன்னா ஐப்பசி 12ஆம் தேதி, ஐப்பசி 12ஆம் தேதி பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சுக்கிர வீட்டுல இருந்து அவர் விருச்சக வீட்டுக்கு போறாரு. அதனால பாத்தீங்கன்னா விருச்சக வீட்டுல போறதுனால ஆட்சி பலம் பெறாரு. அதுல நம்ம நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்கும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் ஐப்பசி 18ஆம் தேதி நீச்ச வீட்டுல இருந்து அவர் துலாம் வீட்டுக்கு போய் ஆட்சி பலத்துல பெறாரு. ஒரு 18 நாள் நீச்ச பவர் லெஸ்ல இருந்து அவரு. அதுக்கப்புறம் 18 நாள் கழிச்சு அந்த அந்த வீட்டுக்கு போறாரு. இந்த ஒரு விஷயம் நடக்குதுங்க. புதனும் புதன் சுக்கிரனோட வீட்லயும், சுக்கிரன் பகவான் புதனோட வீட்லயும் இருக்கிறதுனால பரிவர்த்தனையில இருக்கிறதுனால நீச்சமா இருக்கிறாரு சுக்கிரன். புதன் பலமா இருக்கிறதுனால இது பாத்தீங்கன்னா புதன் எவ்வளவு பலம் ஏறாரோ அவரோட அவரோட பலத்தை கொஞ்சம் டிரான்ஸ்பர் பண்றாரு, கொஞ்சோண்டு கொடுக்குறாரு. அப்பனா சுக்கிரனோட பலம் எகிறோம். இந்த மாதிரி விஷயம் இருக்கு, ஓகேங்களா? இதுதான் ஐப்பசி மாதத்துல சொல்லக்கூடிய பொதுவான விஷயங்கள் ஆகிட்டு நம்ம ஒரு ராசிக்காரங்களுக்கான பலன்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? நம்ம ஒரு ராசிக்காரங்களுக்கான பலன்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருக்க போகும் துலாம் ராசிக்காரர்களே, துலாம் ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருக்க போறீங்க. எப்படின்னு சொல்றேன்னா பாத்தீங்கன்னா ராசிநாதன் 8 கூடியவர் நீச்சமாவது நல்லது. 8ஆம் அதிபதி 12ல மறையறது விபரீத ராஜயோகம், கெட்டவன் கெட்டி போறது கிட்டிடும் ராஜயோகம். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்க ரொம்ப சிறப்பா இருக்குது. ஒன்னும் பிரச்சனை இல்லை. செலவுகள் குறைக்கிறது எல்லாமே நல்லா இருக்கு. திடீர் அதிர்ஷ்டங்களும் ஏற்படுது. குறிப்பா சொல்லணும்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கும் பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கும் விபரீத ராஜயோகம் நல்லா ஒர்க் அவுட் ஆக போகுது. அதை பாப்பீங்க, நல்லா பாத்துக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா 18 நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் ராசி வீட்டுல நுழைஞ்சிருவாரு. அப்ப இன்னும் பளபளப்பாயிட்டு பலம் பெற்று எல்லாமே சிறப்பா செய்யக்கூடிய அமைப்பா இருக்கு. அதனால சிறப்பாவே பலன்கள்லாம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? சிறப்பான பலன்கள்லாம் இருக்கு. 12ஆம் அதிபதியும் ராசிநாதனும் பரிவர்த்தனையில இருக்காங்க. எதுவா இருந்தாலும் நம்ம எது எது கரெக்ட் தப்பு, எது கரெக்ட் செய்யணும், எது எது கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏற்பட்டு எல்லாமே சிறப்பா இருக்கு. அத 11ஆம் அதிபதியான சூரிய பகவான் நீச்சமா இருக்காரு. அதனால பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் உங்களால செய்ய முடியாத மாதிரி ஒரு கட்டுக்கோப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் நீங்க பலமா இருப்பீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அது கரெக்டா வந்துரும். அந்த மாதிரி மாதமா ஐப்பசி மாதம் இருக்கு. 5ஆம் இடத்துல சனீஸ்வரனும் சனீஸ்வரனும் ராகு பகவானும் இருக்காரு. இதனால என்ன ஆகுதுன்னா ராகுவும் இருக்கிறதால எண்ணங்கள் அதுவா இதுவா அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோ அது ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோ அப்படிங்கிற மாதிரி பல விதமான எரிச்சல்கள்ல ஏற்பட்டு பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா மாதமா இருக்குது, ஓகேங்களா? இந்த ஐப்பசி மாதம் இருக்கு. அதனால எண்ணங்கள் பிரச்சனைகள்லாம் போகிறது, சில பிரச்சனைகளை தேடுறது, அந்த மாதிரி விஷயம் இருக்கும். அதனால எண்ணங்களுக்கு கொஞ்சம் மதிப்பளிக்காதீங்க. எண்ணங்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியா இருங்க. நினைச்சதெல்லாம் செய்யணும், நினைச்சதெல்லாம் பண்ணணுங்கிறது கொஞ்சம் கட்டுக்கோப்பா இருங்க, குறைங்க, ஓகேங்களா? குரு பகவான் பாத்தீங்கன்னா 10ஆம் வீட்டுல உச்சமா வர்றாரு. உச்சமா வரதுனால பாத்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்துல உச்சமா வரதுனால பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துலயும் 10ஆம் இடத்துல இருந்து 4ஆம் வீட்டையும் பாக்குறாரு. சுகஸ்தானம் வலுவாகுது. நிம்மதி, கஷ்டம் எல்லாமே நல்லபடியா இருக்கு. என்ன பாருங்க, கரெக்டா இருக்கா? சரி. சுகஸ்தானம் வலுவா இருக்கிறதுனால அதாவது பாத்தீங்கன்னா தாயார், கல்வி, சுகம், வீடு, வண்டி, வாகனம் எல்லாமே சிறப்பா இருக்கிறதுனால துலாம் ராசிக்காரங்களுக்கு நிம்மதியா இருக்கு. விபரீத ராஜயோகம் 18 நாள் ஒர்க் அவுட் ஆகுது. 18 நாளுக்கு அப்புறம் நீங்க பலமா வரீங்க. எல்லாமே சிறப்பா இருக்கு. 10ல இருக்கிற குரு நன்மையை தான் செய்வாரு. 10ல இருக்கிற குரு கெடுதல் செய்ய மாட்டாரு. ஏன்னா உச்ச குருவா இருந்தாலும் நன்மை தான் செய்வாரு. சுகஸ்தானம் வலுவா இருந்தாலும் நிம்மதியா ஜம்முன்னு எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு
சந்தோஷமா மகிழ்ச்சியா இருப்பீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவானும் தனஸ்தானத்திலயும் வந்து செவ்வாய் பகவான் இருக்காரு. 7ஆம் இடம்னா திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய யோகமும் இருக்கு துலாம் ராசிக்காரங்களுக்கு. கொஞ்சம் வந்து 7ஆம் அதிபதி அடி வாங்குறதுனால கொஞ்சம் பிரச்சனையாவும் இருக்குது. கொஞ்சம் திருமணம் ஆனவங்களுக்கு வந்து கொஞ்சம் சண்டை சச்சரவுகள்லாம் லைட்டா ஏற்பட்டு, ஆனா நல்லா பலமா மனைவி ரொம்ப பலமா ஏற்படக்கூடிய மாதமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.